நான் நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். பொதுவா நம்ம ரொம்ப சோர்வா இருக்கும்போது என்ன செய்வோம்? உடனே ஒரு காஃபியோ அல்லது ஒரு எனர்ஜி ட்ரிங்கோ குடிப்போம். ஆமா. அது நமக்கு ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ ஒரு எனர்ஜிய குடுக்கும். ஆனா அது தற்காலிகமானது. அந்த கெமிக்கல் தூண்டுதல் குறைஞ்ச உடனே மீண்டும் பழைய சோர்வுக்கே திரும்பிடுவோம். ஏன்னா அது ஏற்கனவே உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்களை அதிகப்படியா வேலை செய்ய தூண்டுதே தவிர புதிதா எதையும் உருவாக்குறதில்ல. ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா இந்த பஸ்திரிகா பயிற்சி அப்படி கிடையாது. இது சோர்வா இருக்கும்போது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சு தற்காலிக ஆற்றலை பெறுவது போன்றது அல்ல. மாறாக நம் உடலுக்குள்ளேயே ஒரு புதிய மின் உற்பத்தி நிலையத்தையே புதிதாக கட்டுவது போன்றது. இத விட சிறப்பா இத சொல்ல முடியாது. எனர்ஜி ட்ரிங்க்ங்கிறது ஒரு சாட்ட மாதிரி. அடிச்சு வேல வாங்கலாம். ஆனா குதிரை சீக்கிரம் சோர்வடைஞ்சிரும். ஆமா, ஆமா. ஆனா பஸ்திரிகா உங்க உடம்போட உள்கட்டமைப்பையே மாற்றி அமைக்கும் செயல். புதிய மைட்டோகாண்ட்ரியாக்கள் உருவாகும்போது ஏடிபி மூலக்கூறுகளோட உற்பத்தி சுயமாகவே பல மடங்கு அதிகரிக்குது. எந்த வெளித்தூண்டுதலும் தேவைப்படாது. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு.